நம்ம ஊர்ல நிறைய பேர் பப்ஜி அண்ட் ஃப்ரீ ஃபயரை தான் கேமிங்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் சிலர் GTA 5 விளையாடுவாங்க. பேலன்ஸ் இருக்க 5% பீப்புள்ஸுக்கு தான் இது AAA கேம்ஸ் மேல கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டும் நாலேஜும் இருக்கும். இந்தியால கேமிங் இப்படி ஆனதுக்கு காரணம் லாக்டவுன் தான். லாக்டவுன்ல மொபைல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. மொபைல்ஸ்ல விளையாடுறதுக்கான சாய்ஸ்னா அது பப்ஜி அண்ட் ஃப்ரீ ஃபயர் தான். என்னதான் அதுக்கு முன்னாடி பிசியில கேம் விளையாடுறவங்களா இருந்தாலும் போர்ட்டபிலிட்டிக்காகவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்றதுக்காகவும் மொபைல்ஸுக்கு ஸ்விட்ச் ஆக ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ஸ் ப்ரௌசிங் சென்டர்ஸ்ல கேம் விளையாண்டதாலே அவங்களுக்கு ஸ்டோரி கேம்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே அதிகமா இருந்தது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் லேப்டாப் டேர்னிங் பாயிண்டாவே இருந்தது. கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்த பர்பஸே வேறையா இருந்தாலும் நம்ம பசங்க படம் ஏத்தி பாக்குறது கேம்ஸ் விளையாடுறதுன்னு இருந்தாங்க. எனக்கு ஸ்டோரி கேம்ஸ் மேல இன்ட்ரெஸ்டும் நாலேஜும் வந்ததுக்கு காரணமே கவர்மெண்ட் லேப்டாப் தான். லாக்டவுன்ல GTA உடைய ஆதிக்கம் அதிகமாயிருச்சு. பட் அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகல. ஆனா போக போக GTA 5 தனியான ஒரு செக்மெண்ட் மாதிரி ஆகிருச்சு. GTA 5 எப்படி இந்தியால பாப்புலர் ஆனாங்க? அந்த டைம்ல ஃபாரின் மாதிரி இந்தியால எல்லார்கிட்டயுமே பிசி இருக்காது. யாராச்சும் பிசி வாங்கினாலே அதுவே ஒரு சின்ன பட்ஜெட்ல எஜுகேஷனுக்காக தான் இருக்கும். ஆனா இங்க தான் நம்ம ராக்ஸ்டாரை பாராட்டே ஆகணும். GTA 5 ரொம்பவே ஆப்டிமைஸ் ஆன கேம். எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் ஆன கேம்னா ரொம்பவே சின்ன GPU இருந்தாலுமே சரி ஆர் ஒரு நல்ல இன்டிகிரேட்டட் கிராபிக்ஸ் இருக்கிற ப்ராசஸர் இருந்தாலுமே சரி GTA 5 அசால்ட்டா மினிமம் செட்டிங்ஸ்லயே 30 FPS க்கு மேல ரன் பண்ண முடியும். சோ ஒரு ஆவரேஜான பிசிலயே ஹை செட்டிங்ல நல்லாவே இந்த GTA 5 ரன் ஆகும். அப்ப நான் என்னுடைய அப்கிரேட் பண்ணப்பட்ட அம்மா லேப்டாப்ல இதை ட்ரை பண்றேன்னு பாத்தீங்கன்னா அது பண்ண முடியாது. டெக்ஸ்சர்ஸ் லோட் ஆகாது. சோ வீணா டேட்டாவையும் டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆனா GTA 5 5 வருஷத்துக்கு மேல இந்தியாவே நல்லா டாமினேட் பண்ணிட்டு வந்திருக்கு. மல்டிபிளேயர் கேம்ஸ் உடைய ஆடியன்ஸ் என்னதான் கம்மியானாலும் GTA 5 உடைய ஆடியன்ஸ் ஸ்டில் ஒரு ஆவரேஜான ரேட்ல மெயின்டைன் ஆகிட்டே இருக்காங்க. ஆனா இவங்களும் ஃபியூச்சர்ல கம்மி ஆகிடுவாங்க. ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் ஸ்டோரி கேம்ஸுக்கு இப்பவே இம்பார்ட்டன்ஸ் தந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் ஸ்பைடர்மேன் அண்ட் காட் ஆஃப் வார் தான். ரெண்டு கேரக்டர் மேலயுமே நம்ம ஊர் ஆடியன்ஸ் நாஸ்டாலஜிக்கா கனெக்ட் ஆகியிருக்காங்க. சோ இந்த ரெண்டு கேமுக்குமே இந்தியால நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குது. அண்ட் அதுவும் தாண்டி அவங்க கன்சிஸ்டன்ட்டா கேம் ரிலீஸ் பண்ணது இன்னுமே ஆடியன்ஸ் உடைய எண்ணிக்கையை அதிகம் தான் படுத்தி இருக்கு. இந்த கேம்ஸ் உடைய செகண்ட் பார்ட்ஸ் விளையாட PS5 வேணும். அதனுடைய கிரேஸும் இந்தியால அதிகமா தான் இருக்கு. இந்த அளவுக்கு இந்தியால ஸ்டோரி கேம்ஸ் மேல ரெஸ்பான்ஸை காட்டுறோமா நீங்க நினைச்சீங்கன்னா இதெல்லாம் பத்தவே பத்தாது. அப்படி இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணுமான்னு கேட்டா கொடுத்தே ஆகணும். ஏன்னா இது உங்க வாழ்வாதாரத்தையே மாத்திரக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நம்ம கேம்ஸ் மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டும் போது கன்ஃபார்ம் ஃபியூச்சர்ல கேம்ஸை எப்படி செய்யறாங்க அதுக்கு டெக்ஸ்சர்ஸை எப்படி பில்ட் பண்றாங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். இன்கேஸ் அதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிருச்சுன்னா நிறைய பேர் லாங்குவேஜ் பிளெண்டர்லாம் கத்துக்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் கத்துக்கிட்டு இவ்வளவு வேகன்சி இந்தியால இருக்குன்றது அந்த கேம் கம்பெனிஸ்க்கெல்லாம் தெரிஞ்சா அவங்களுடைய ஒரு பிரான்ச்சை இந்தியாலையும் ஓபன் பண்ணுவாங்க. ஆரம்பத்துல சின்ன சின்ன டெக்ஸ்சர்ஸை கிரியேட் பண்ற ஒர்க்ல ஸ்டார்ட் பண்ணி போக போக நல்லா டெவலப் ஆகிட்டாங்கன்னா ஒரு ஃபுல் கேம் உடைய ஒர்க்கையும் நம்மளையே பண்ண சொல்லி சான்ஸ் கொடுப்பாங்க. இப்படிதான் யூபிசாஃப்ட் பூனேக்கும் மும்பைக்கும் பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியாவுடைய ரீமேக்கை செய்யறதுக்கான சான்ஸ் கிடைச்சது. உண்மையாலுமே இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் தான். ட்ரெய்லர் வர்ற வரைக்கும் அந்த கேமுடைய ட்ரெய்லரை பார்த்தவங்க யூபிசாஃப்ட்டை கலாச்சு தள்ளினாங்க. ஏற்கனவே டவுன் ஃபால்ல போயிட்டு இருந்த யூபிசாஃப்ட் இந்த மொத்த ப்ராஜெக்டையுமே ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா. இப்போ அந்த கேமுடைய ரீமேக்கை யூபிசாஃப்ட் மான்ட்ரியல் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. யூபிசாஃப்ட் பூனே தெரிஞ்சோ தெரியாமலையோ ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுட்டாங்க. இன்கேஸ் அந்த கேமை மட்டும் அவங்க கரெக்டா செஞ்சிருந்தா இன்னும் பல கம்பெனிஸ் அவங்களுடைய பிரான்ச்சை இந்தியால ஓபன் பண்ணிருப்பாங்க. யூபிசாஃப்ட் அவங்களுடைய பல பிரான்ச் இந்தியால ஓபன் பண்ணிருப்பாங்க. பல பேருக்கு இதுல வேலையும் கிடைச்சிருக்கும். இந்தியாவுடைய எக்கனாமிக்கு சின்ன லெவல்ல மாறதுக்கான சான்ஸ் இருந்திருக்கும். இட்ஸ் ஓகே போயிட்டு போட்டோம். இந்தியால இன்னும் நிறைய இண்டி கேம்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள AAA கம்பெனியா மாற ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களும் ஒரு பெரிய கேம் கம்பெனிஸா மாற சான்ஸ் இருக்கு. அதுவும் நார்த்தை விட நம்ம ஊர்ல நிறையவே இண்டி கேம்ஸ் இருக்கு. எல்லாமே அண்டர் டெவலப்ல இருக்கு. அவங்க எல்லாருமே அவங்க கேம்ஸை லான்ச் பண்ணா தயவு செஞ்சு அபிஷியலா அந்த கேமை வாங்கி விளையாடுங்க. அப்படி நம்ம சப்போர்ட் பண்ணாதான் நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி நிறைய புது இண்டி கேம் கிரியேட்டர்ஸ் கிரியேட் ஆவாங்க. நான் சொன்னதுல நிறைய விஷயங்கள் தப்பா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய கருத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க.